விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வழக்கம் போலவே நம்ம ஏப்ரல் 1 15 வரைக்குமான தேதி காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபார தொழில் முனைவோர்களுக்குமான காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய தேதிகளாக அமையும், பண வரவுக்கான நாளாக அமையும். ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்திடாதீங்க அப்படின்னு வரும். ஒரு சில காலங்கள் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையும். அது எல்லாத்த பற்றியுமே நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எந்தெந்த தேதிகளை நான் சொல்லியிருக்கணும் அதை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்காகவே உங்களுடைய வியாபார பெயரை இலவசமாக சரிபார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்கள் மனைவியோடைய பேரில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிஸ்னஸ் நேமையும் அனுப்புங்க. ஒரு சில பேர் தன்னுடைய கணவருடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நிற்கும் அந்த பிஸ்னஸ் நேம் சரியாக இருந்தால் தான் முழுமையான லாபங்களை தரும். அப்படி தரலைன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களை தருவேன். அதை பற்றின குறிப்பை இறுதி பகுதியிலையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சுக்கரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் 1, 2025 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2 வார காலங்களில் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நன்மையாகவும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு சோதனை மிகுந்ததாகவோ அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவோ இருக்கும். அதில் நன்மை தரக்கூடிய தேதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 1 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பணங்காசை பெற்றுத்தரும். மிக அதிகப்படியான ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதோ அல்லது மனதிற்கு பிடித்தமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை, வியாபார ரீதியான செய்தியை உங்களுக்கு கேட்க வைப்பதோ போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே போல் 6 ஏப்ரல் 2025 உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு தரக்கூடிய தேதியாக அமையும். 12 ஏப்ரல் 2025 அன்று தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது காணப்படுதுங்க. அன்றைய தினம் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் ஒரு முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. புதிய ஒப்பந்தங்களோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸோடைய பிரான்ச்சை இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் 14 அதை வச்சுக்கோங்க. அது ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அஸ்திவாரமாக அன்றைய தினம் அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் அன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்குங்க. எந்த தேதிகளை நீங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் 2025 நீங்கள் அறவே தவிர்த்துக்கோங்க. அதே போல் 8 ஏப்ரல் 2025 இந்த தேதியுமே அறவே தவிர்த்துக்கோங்க. இந்த 2 தேதிகளில் எந்த ஒரு புதிய விஷயத்துக்கும் நீங்கள் முயற்சிகளுக்கும் முயற்சி பண்ணாதீங்க. அன்றைய தினம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பாதி கூட கிடைக்காது. நீங்கள் எதுக்கு ஒரு ஃபெயிலியர் கொடுக்கக்கூடிய நாளில் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து செய்யணும். அன்றைய தினம் முடிந்தவரை இருப்பதை அப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே அதுவே உங்களுக்கு ஸ்மூத்தான ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த ஏப்ரல் முதல் 2 வாரங்கள் காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்கும் நீங்கள் கடன் கொடுத்து உதவ வேண்டாம். ஏன்னா இந்த 2 வாரங்களில் வியாபார ரீதியாக உங்களுக்கே பணம் காசு தேவைப்படக்கூடிய ஒரு சமயங்கிறது வரும். அதனால் நீங்கள் போய் ஃபினான்ஷியலாக நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை லாக் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு டார்கெட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு இந்த ஆர்டரை இந்த தேதிக்குள்ளார முடிச்சு தரோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா வழக்கத்தை விட ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் எக்ஸ்ட்ரா வச்சே சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா வச்சு சொல்லிவிட்டு நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ஒரு விஷயத்தை முடிச்சு தரீங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு அவசரப்பட்டு ஒரு தேதியை சொல்லிவிட்டு அந்த தேதியில் டெட்லைனில் உங்களால்
அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ண முடியலைன்னா ஃபர்தராக உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸை வந்து அது பாதிக்கும் இல்லையா? அதனால் இந்த முதல் 2 வாரங்களில் ஒரு சில காலதாமதங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய டெட்லைனை ஒரு 7 நாள் எக்ஸ்ட்ராவாகவே வைத்து 7 நாட்களுக்குள்ளார எக்ஸ்ட்ராவாக வச்சே நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுடைய பேரை காப்பாற்றுவது மட்டுமல்ல, ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிஸ்னஸையுமே அது உறுதி பண்ணுது. இந்த 2 வாரங்களில் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள். எங்கே இருந்தாலும் சரி, திருப்பதி ஸ்தலமாக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், அல்லது உப்பிலியப்பன் கோயிலாக இருக்கலாம். இது போன்ற பழமை வாய்ந்த பெருமாள் க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது அது உங்களுக்கு பெரிய உயர்வுகளை வியாபார ரீதியாக பெற்றுக் கொடுத்து உங்களை அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக உயர்த்தும். முடிந்தவரை இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த அதிர்ஷ்ட தேதிகள், நன்மை செய்யக்கூடிய தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வைத்து கொண்டாலே போதுமானது. வெற்றிங்கிறது தானாக தேடி வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கான இலவச பலன்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த பகுதியை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நேம் வந்து நன்றாக அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு 100% லாபங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவசமாக நான் சரிபார்த்து தரேன். அப்படி அமையலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே என்னுடைய பொது பலன்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். பட் காரணமின்றி காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டல் அடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு லாபங்கள் சரியாக வராமல் இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நேம், அப்புறம் பிஸ்னஸ் நேம், இது 3த்தையுமே எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய இலவச புது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸை நோக்கி போகும், அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் 100% உங்களுக்கு வந்து அடையும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிஸ்னஸ் நேம், குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.